வணக்கம். உங்கள் அனைவரையும் எம்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன். தவறு செஞ்சவங்களை நம்ம திருத்தலைன்னா கூட பரவாயில்லைங்க. அவங்களே திருந்த முயற்சி செஞ்சால் அதை பற்றி நாம் ஏளனமாக பேசக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அவங்களோட பாவங்களை நாமளும் பங்கு போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். அதை பற்றின கதையை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் முனிவர் ஒருவர் தவத்தில் இருக்கும்போது தினமும் ஒரு முறை தன் கையை நீட்டுவாராம். அப்போது அங்கே இருக்கும் அவருடைய பக்தர்கள் அவர் கைகளில் பழங்கள் மற்றும் அப்பம் போன்றவற்றை கொடுப்பார்களாம். அவரும் அது என்னன்னு கூட பார்க்காம தன் கண்களை திறக்காம வாயில போட்டு விழுங்கிடுவாராம். ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டையாட அங்க வருவாராம். அன்று பக்தர்கள் யாருமே வரவே இல்லையாம். அந்த நேரம் மகரிஷி தன் கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்ய நினைச்ச அந்த மன்னன் தான் வந்த குதிரை போட்ட சாண உருண்டையை அவர் கையில வைப்பானாம். அந்த துறவியும் தான் வாயில போட்டு விழுங்கிடுவாராம். மன்னரும் சிரிச்சபடியே அரண்மனைக்கு சென்று விடுவாராம். மறுநாள் முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்து மன்னனை பார்த்து, மன்னா, நேற்று நீ காட்டில் தவம் இருந்த மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாயா அப்படின்னு கேட்பாராம். மன்னரும் ஆமா அப்படின்னு சொல்வாராம். உடனே அவரு, அது நரகத்துல மலை போல வளர்ந்துட்டு இருக்கு, நீ இறந்து யமலோகம் போனதும் அது எல்லாமே உன்னைதான் சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னு கோபமா சொல்லிட்டு சென்று விடுவாராம். இதை கேட்டதுமே மன்னன் பயத்துல நடுங்கி விடுவாராம். உடனே தான தர்மம் செஞ்சு தன்னோட பாவத்தை குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சு அரண்மனை அருகில் இருக்க நந்தவனத்துல ஒரு குடிசை ஒன்று போட்டு தங்குவாராம். அங்க இளம் பெண்கள் எல்லாம் வர சொல்லி அவர்களுக்கு திருமணத்திற்கு தேவையான நகை மற்றும் பணத்தெல்லாம் கொடுத்து தான் செஞ்ச பாவத்தையும் அதுக்குண்டான பலனையும் சொல்லி நல்ல ஒரு போதனையும் சொல்லி அனுப்பி விடுவாராம். ஆனா இதையெல்லாம் அங்க சிலர் வேற மாதிரியா கதை கட்டி பேசுவாங்களாம். மன்னன் இந்த இளம் பெண்களை தவறான எண்ணத்துல தான் வர சொல்றான், அந்த தவறுக்கு பதிலாக தான் நகை பணம் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு பேசிப்பாங்களாம். இப்படி இருக்கும்போது பார்வை இல்லாத தன்னோட கணவரை அழைச்சிக்கிட்டு ஒரு இளம் பெண் மன்னனோட குடிசை முன்னாடி வந்து தர்மம் கேட்பாளாம். உடனே அந்த கணவன், நீ இப்போது யார் வீட்டு முன் நிற்கிறாய் அப்படின்னு கேட்பாராம். அவளும் எங்க இருக்க அப்படின்னு சொல்வாளாம். இதை கேட்டாதும் அவளோட கணவன், ஓ, தான தர்மன்ற பேர்ல பெண்களோட கற்பை சூறையாடுகிறானே, அந்த மன்னனோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாயா அப்படின்னு சொல்வானாம். உடனே அந்த இளம்பெண் அவனுடைய கணவர் வாயை பொத்தி, ஏங்க, என் கற்பின் சக்தியால் என்னால் முக்காலத்தை உணர முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான். அது நரகத்தில் மலையளவு குவிந்து இவன் சாப்பிடுவதற்காக இருந்தது. இந்த விஷயம் இவருக்கு தெரிய வரவே தான் கன்னி பெண்களுக்கு தர்மம் செஞ்சு நல்ல போதனைகளை எடுத்து கூறியதன் விளைவால அவருக்கு குவிக்கப்பட்ட சாணத்தில் அவங்க எல்லாரும் ஒரு கவலமா பங்கிட்டுக்கிட்டாங்க. கடைசி கவலம் மட்டும் மீதம் இருந்தது. இவரை பத்தி நீங்க தப்பா பேசி அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதனால அடுத்த பிறவியிலும் பார்வை இல்லாம தான் நீங்க பிறக்க போறீங்க அப்படின்னு சொல்வாளாம். இதே தாங்க நான் கதை ஆரம்பத்திலேயே சொன்னேன். தவறு செய்தவர்களை நாம திருத்தலைன்னா கூட பரவாயில்லை, அவங்களே திருந்த முயற்சி செஞ்சா அதை பத்தி நம்ம ஏளனமோ விமர்சனமோ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அவங்களோட பாவங்களை நாமளும் பங்கு போட்டுக்கிட்டா மாதிரி ஆகிடும். சரி, இந்த கதையும் நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.